அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரங்களிலே நாம் தியானித்து வருகிறதான அதே வசனத்தினுடைய தொடர்ச்சி. சரிங்களா? ஏதோ ஒன்று சொன்னோம் போனோம் என்று அல்ல, நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதே கற்றுக்கொள்வதற்கு, வழி நடத்தப்படுவதற்கு, உற்சாகப்படுத்தப்படுவதற்கு, நம்மை சரிப்படுத்தி கொள்ள, நம்மை திருத்தி கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்து வருகிறார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த வேத பகுதி இப்படி சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி எப்படி இருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களுடைய ஒர்த்து அல்லது நாங்கள் எலிஜிபிள் ஆனது எங்கள் பலத்தில் அல்ல, நாங்கள் ஏதோ சாதிச்சதில் அல்ல, இது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அப்போ தேவன் மூலமாய் ஒன்று வரும்போது அதில் உள்ள எல்லாத்தையும் யார் பார்த்துக்குவா? தேவன் பார்த்து கொள்வார். ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீயும் என்ன ஆக்கப்படுவ? குற்றவாளி ஆக்கப்படுவ. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் நினைக்கிறேன். அப்போ நான் மற்றவர்களை குற்றவாளியாக ஏன் தீர்க்க முடியாது என்றால், ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி இருக்கிறவர் யாரு? தேவனே தகுதிப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவனே தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் யார் தகுதிப்படுத்தி இருக்கிறார்? தேவன் தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவர் தகுதிப்படுத்தி இருக்கும்போது நாம் யாரையும் என்ன செய்ய முடியாது? குறை சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, ஒருவருக்கொருவர் உதவி செய்து யாரெல்லாம் குறையாக இருக்காங்களோ அதை குறையாக கண்டுட்டா விலகியும் போகக்கூடாது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை நம்ம என்ன செய்யணும்? சரி பண்ணணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வேலை. இருக்க லூக்கா 6ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 37. ஓகே, 37 பாருங்க. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களை குற்றவாளியாக நான் தீர்க்கும் பொழுது, அப்படி தீர்த்தனா என்னையும் வேற ஒருத்தர் என்ன செய்வாங்களாம்? குற்றவாளியாக வைப்பாங்களாம். நான் ஒருத்தரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தால், ஆக்கினைனா என்ன அர்த்தம்? ஜட்ஜ்மெண்ட், தண்டனை. நான் ஒருத்தரை தண்டனை இதுக்காக கொடுக்க போறேன்னா கடைசியில் கொஞ்ச நாளில் நம்மளும் அதே விஷயத்தில் என்ன ஆயிடுவோமா? தண்டனை பெற்றுவோம். அப்போ விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விடுதலை பண்ணுங்கள்னா என்ன அர்த்தம்னா, கசப்பையும் வெறுப்பையும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை என்ன பண்ணிடணும்? மன்னிச்சு விட்டுறணும், ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருந்தெல்லாம் ரிலீஸ் வரணுமோ எல்லாம் வந்துடும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ரொம்ப காலம் ஒன்றை உள்ளே வச்சுக்கிட்டு திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? மனசு என்ன செய்யும்? விடுதலை பண்ணலைன்னா ஒரு பாரமாக உள்ளே இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? ஆசீர்வாதம் அடையும். அல்லேலூயா. அப்போ இந்த தகுதிப்படுத்துகிறவர் தேவன். அப்போ தகுதியை நான் என்ன செய்யக்கூடாதுன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது. அப்போ என்னை தகுதிப்படுத்தி என் மூலமாய் கர்த்தர் ஒன்றை செய்ய விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் என்னை பயன்படுத்தி ஒன்றை செய்ய விரும்புவதற்கு ஆண்டவர் என்ற என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தாரு? என்னிடத்தில் என்ன குவாலிஃபிகேஷனை வைத்து என்னை உருவாக்குகிறார் என்று கவனித்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை. ஒன்னே ஒன்று தான், இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன், நீர் தான் என் சொந்த இரட்சகர் அப்படின்னு ஒரு தடவை மனம் திரும்பினது தான் தகுதி. ஆமென். அந்த மனம் திருமண அன்னையிலிருந்து அவர் நம்மளை கொண்டு நம் மூலமாய் செய்ய வேண்டிய திட்டங்களை, செயல்களை அவர் இதுவரை செய்து கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் ஒத்து வர்றீங்களோ நல்லா செய்வார், ஒத்து வராதால கொஞ்சம் மெதுவாக செய்வார், அவ்வளோதான். உங்களையும் செய்யாமலாம் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். எல்லாரையும் வைத்து அவர் செய்ய விரும்புகிறார். அப்படி செய்ய விரும்புகிற பொழுது நாம் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம என்ன ஆயிக்கணும்? செட் ஆகணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்யணுங்க? செட் ஆகணும். ஏன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகணும்? அப்போ தான் அதில் சரியாக வரும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி இன்றைக்கு இந்த நாளினுடைய செய்திக்கு தலைப்பாக தகுதியான சீஷத்துவம் என்ற தலைப்பிலே உங்களோடு பேசுகிறேன். என்ன தகுதியான சீஷத்துவம் என்றால், ஆண்டவராகிய இயேசு 12 பேரை உருவாக்கினார் அவரை போல இருக்கும்படி. பவுலை அழைத்தார் அவரை போல இருக்கும்படி. இப்போ நாமளும் அது போல, நம்மை போல. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே ஒருத்தருக்கு முன்மாதிரியாக, ஒருத்தரை வழி நடத்துகிறவராக. ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது?
முந்தினோர் பிந்தினோராயும். பிந்தினோர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப வருஷமாக சபைக்கு வந்தவங்களா இருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் சோர்வாயிருப்பீங்க. திடீர்னு நேற்று தான் ஒருத்தர் வந்திருப்பாங்க, அவங்க கொஞ்சம் வேகம் ஆயிடுவாங்க. உடனே அவங்க வேகமாகனா அவங்க ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடுவாங்க, முன்னிலைப்படுத்த முன்னால் வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் தான் கொஞ்சம் வேகத்தை கூட்டி அவங்கள முந்தணும்னு நினச்சா அப்படி தான் செய்யணுமே ஒழிய அவங்க எப்படி முந்தி போவாங்க அப்படின்னா நீங்கள் மெதுவாயிட்டீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அப்போ ஆண்டவருடைய பார்வையை வைத்து நம்மளை நம்ம ஒப்பிட்டு வைத்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். இப்போ உதாரணத்துக்கு நோவாவின் நாட்களிலே ஆண்டவர் சொன்னார், நோவா நீ ஒரு பேழை ரெடி பண்ணு. சபை எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது? பேழைக்கு ஒப்பனையாக இருக்கிறது. சபை எதற்கு ஒப்பனை? பேழைக்கு ஒப்பனை. இந்த சபையானது ஒரு பேழை போல. அப்போ இந்த பேழைக்குள்ள வந்தவங்க எல்லாரையும் ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நித்திய காலமாய் வைக்க விரும்புகிறார். 1000 வருட அரசாட்சியிலே உங்களை கொண்டு வர விரும்புகிறார். அன்றைக்கு 1000 வருஷ அரசாட்சியில் எப்படி இருக்குன்னு ஒரு டெமோவை ஆண்டவர் எது உள்ள காட்டிட்டாரு? பேழைக்குள்ள காட்டிட்டார். ஏன்? 1000 வருஷ அரசாட்சியில் வேதம் சொல்லுகிறது, சிங்கம் பக்கத்தில் என்ன படுத்திருக்குமா? ஆட்டுக்குட்டி படுத்திருக்கும். அப்போ சிங்கம் அதை அட்டாக் பண்ணுமா? அட்டாக் பண்ணாது. அங்கே எல்லா மிருகங்களும் இருக்கும், ஆனால் எதுவும் எதையும் என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, அது ஆண்டவருடைய ராஜ்யம்னு வந்த உடனே எல்லாம் மாற்றம் வந்துருச்சு. இப்போ அது மாதிரி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னார், 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் என்ன செய்யுங்கள்? பிரவேசியுங்கள். இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நீங்க ஒரு ஆள் ஓகேன்னு சொன்னதுக்கு குடும்பத்துக்கே அப்ரூவல். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆள் ஓகே சொன்னதுக்கு குடும்பத்துக்கே அப்ரூவல். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னா, வீட்டு வாசல்ல ரத்தம் பூசியாச்சு, உள்ள இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, சங்கார தூதன் வரல. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அது பேர் தாங்க தகுதி. உள்ள இருக்கிற ஆளை சங்கார தூதன் வந்து, உள்ள இருக்கிற ஆள் நீ யோக்கியனா அயோக்கியனா, நீ நல்லவனா நீ கெட்டவனா, நீ அப்படிலாம் அங்கே கேள்வியே கிடையாது. முன்னால என்ன இருக்கு? ரத்தம் பூசி இருக்கு, உள்ள வரக்கூடாது, முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டேன். அப்போ நான் தேவனால் தகுதி அடைந்து விட்டேன். அல்லேலூயா. உலக ரீதியின் உலக பார்வையிலே என் தகுதியை குறித்து யார் பேசினாலும் எனக்கு கவலையே கிடையாது. சில நேரத்தில் நம்முடைய பேச்சு வழக்குகள் சொல் வழக்குகள் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் மாம்சத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் எப்படி இருக்கணும்? சொல் வழக்கு, பேச்சு வழக்கு, முகம், பாவனை, இதெல்லாம் நம்ம வரும்போது கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். மற்றபடி நம்மை தகுதிப்படுத்துகிறவர் யார் தான்? ஆண்டவர் தான் தகுதிப்படுத்துகிறார். அப்போ பேழைக்குள்ளே அனுப்புவதற்கு நோவா ஒரு ஆள் தான் உத்தமனாக இருந்தான்னு சொல்லி அவனை பற்றி ஹிஸ்ட்ரி போட்டிருக்கு. ஆனால் அவன் குடும்பத்தை பற்றி என்ன செய்யலை? போடாதனால அதை பற்றி நம்ம ரொம்ப பேச வேண்டாம். ஆனால் அவன் நிமித்தமாக மொத்த குடும்பமும் எங்கே போயிடுச்சு? பேழைக்குள்ளே போயிடுச்சு. இப்போ பேழைக்குள்ளே கவனிங்க. அவர் சொல்லுகிறார், பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், அப்புறம் சுத்தம் இல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகள் சேவலும் பேடுமாக 7 ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இதுக்கு பிறகு மழை வரப்போகுது, மழை வந்து அதெல்லாம் அங்கே இருக்கணும். அதுக்காக நீ என்ன பண்ணிக்கோ, 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகல போஜன பதார்த்தங்களையும் சேர்த்துக்கொள், உன்னிடத்தில் வைத்துக்கொள். இப்போ நம்ம வேலை என்னன்னா, இப்போ சபைக்குள்ள எல்லாரையும் சேர்த்தாச்சு. சேர்க்கும்போது வெளியிருந்து உள்ளே வரும்போது எல்லாம் வேற வேற குடும்பம், வேற கேரக்டர், வேற ஆளுங்க. இங்கே வந்தவுடனே என்ன ஆயிரணும்? எல்லாம் ஒரே கேரக்டர் ஆயிரணும், ஒரே குணாதிசயம். யாருடைய குணாதிசயம்? கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் குணம். இங்கே வேற குணத்தெல்லாம் என்ன செய்ய முடியாது? காட்ட முடியாது. ஏன்? அப்படி காட்டினா என்ன நடக்கும்? ஒரு ஃப்ளாஷ்பேக் இப்படி கொண்டு போவோம். நோவாவுடைய பேழை தண்ணியில் மிதக்குது, நல்லா மிதந்துட்டு இருக்கும் போது இந்த மீன் கொத்தி இருக்கு பாருங்க, இந்த மரக்கொத்தி இருக்கு பாருங்க, இந்த மரத்தில் அப்படி டொக்குன்னு ஓட்டப்படும். அது ஒருவேளை அது சுபாவத்தை காட்டியிருந்துச்சுன்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு அது வாட்டுக்கு டக்குன்னு போட்டு அடிச்சு ஒரு ஓட்டையை போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்போ நோவா யார் மேலே கவனமாக இருந்துட்டு பாரு. என்னதான் இருந்தாலும் இந்த இந்த மரங்கொத்தி கொஞ்சம் வேலையை பார்க்குதான்னு கொஞ்சம் அப்பப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? எட்டி பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அங்கே தான் பெருச்சாளியும் இருந்தது, எலியும் இருந்தது. அப்போ எலி என்ன செய்யும்? சும்மா இருக்குமா? மரத்தை பார்த்தா சும்மா இருக்காது, அதுக்கு உருன்னு வரும். அது கருன்னு கரும்பு இருந்ததுன்னு வச்சுக்குவோம். என்ன ஆயிருக்கும்? அப்போ என்ன ஒரு விஷயத்தை கவனிங்க. பேழைக்குள்ளே வந்தாச்சு,
வந்த உடனே நீங்க யார் தான், ஐ மீன் நம்மளையும் சொல்லுவோமே, நம்ம யாரு தானா, சில நேரம் நம்ம மரங்கொத்தி தான் ஓட்டையை போட்டுருவோம். ஆனா இங்க வந்த உடனே அந்த ஓட்டையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. புரிஞ்சுதா இல்லையா? இங்க வந்த உடனே உள்ள வந்த உடனே இந்த அதனாலதான் அங்க நான் ஏன் அதை அழுத்தமா வாசிக்க சொன்னேன்னா, சுத்தமான மிருகம், சுத்தம் இல்லாத மிருகம். அப்ப சபைக்குள்ளே வரும்போது சுத்தமும் இருக்கும் அசுத்தமும் இருக்கும். ஆனா இங்க வந்த பிறகு என்னவா மாறிடணும், இங்க என்ன உண்டோ அதுக்கு மாறிடணும். இப்போ பேழைக்குள்ள இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன், என் கேரக்டர் இதுதான், எனக்கெல்லாம் இப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு உள்ள சொல்லி இருந்தா பேழைக்குள்ள டிராவல் பண்ண முடியுமா, பேழையோட போக முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யணும், நீங்க எப்பேற்பட்ட குணத்தில் இருந்தாலும் நம்ம எல்லாருமே தேவன் அண்டை வரும்போது அவர் நம்மை தகுதி ஆக்கினபடியால் அந்த தகுதியை வச்சு நம்மளை நம்ம யாருக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும், தேவனுக்கு ஏற்ற போல. அல்லேலூயா. ஆகினால தான் அவர் சொல்லுகிறார் எனக்கு ஏற்ற பரிசுத்தம். சொல்லும்போது சும்மா பரிசுத்தம்னு சொல்லலை, எனக்கு ஏற்ற பரிசுத்தம். அப்புறம் சொல்றாரு என்னை போல் ஆகுங்கள். ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்றால், உலகத்திலே மனுஷனை அவர் படைக்கும் பொழுது மனுஷன் அப்படி இல்லை. ஆனால் பாவம் பிரவேசித்த உடனே மனுஷனுக்குள்ளே வித்தியாசங்கள் வந்தது. அந்த பாவத்தை மீட்கும் பொருட்டு ஆண்டவர் செய்த காரியம் என்ன? உடனே அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் உடனே அவர் பேசின காரியம் என்ன? 15ஆம் வசனம் பாருங்க. அதுதான் த கீ வேர்டு. என்ன கீ வேர்டு? தேவன் படைத்த மனிதனுக்கு விரோதமாய் சாத்தான் எழும்பின பொழுது அங்கே உடனே ஒரு விஷயத்தை சொன்னார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். அந்த பகை என்ன? நீங்களும் நானும் ரட்சிப்படைந்து அந்த ரட்சிப்பில் நிலைத்திருப்பதே அந்த பகை. யாருக்கு விரோதமான பகை? யாருக்குங்க? சாத்தானுக்கு விரோதமான பகை. நம்மை பாவத்துக்குள் தள்ளினவனுக்கு விரோதமான பகை, நம்மை தேவனுக்கு விரோதமாய் ஏற்படுத்தின பகை. அந்த பகையை தீர்ப்பதற்கு நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எந்த பகையை தீர்க்கிறதுக்கு? அவன் ஒருவன் பரிசுத்தமாயிருந்த சந்ததியை, படைப்பை, மனுக்குலத்தை பாவத்தில் தள்ளின பொழுது ஆண்டவர் உடனே அவனுக்கு சொன்ன பதில், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகையை உண்டாக்குவேன். இப்ப நீங்க சாத்தானுக்கு தோஸ்தா பகையா? நம்ம சும்மா சம்பந்தம் இல்லாம சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் பகையா கரெக்டா இருப்போம். ஆனா அவங்க கூட மட்டும் எப்படி இருக்க மாட்டோம்? பகையா இருக்க மாட்டோம். அவங்க கூட தான் எப்படி இருக்கணும்? பகையா இருக்கணும். உங்க கூட பிறந்தவங்களெல்லாம் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை தடவை மன்னிக்கிறது பாஸ்டர்? முடிகிற அளவுக்கு மன்னிங்க, ஞாபகம் இருக்கிற அளவுக்கு மன்னிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் 70 தடவை என்ன செய்யணுமா? மன்னிக்கணுமா. ஏன் அப்படி சொல்லி இருக்கிறது? ஏனென்றால் சிலதை செய்வதற்கு சில விஷயத்தை செய்து கொண்டே இருந்தால் தான் முடியும். ஆமேன். உங்கள் வீட்டில் கிச்சன் பாத்திரம் எல்லாம் சமைச்சு எல்லாம் குழம்பும் அதுமா ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் உடனே இல்லை இந்த பாத்திரம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு திரும்ப அதே கழுவாமலே அப்படியே பயன்படுத்துவீங்களா? கழுவுவீங்களா? ஏன் கழுவணும்? அது மாதிரி தான் நம்ம மனசும். ஆமேன். அது மாதிரி தான் நம்ம ஆத்துமாவும், அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. அப்பப்போ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆகையினால தான் நீங்கள் புதிதாகுகிறதினாலே, உங்கள் மனம் புதிதாகிறதினால என்ன செய்யுங்கள்? அப்போ ஆண்டவர் என்ன ஒரு லெவலில் தகுதிப்படுத்தின உடனே அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. அப்போ நான் உடனே அந்த இடத்துக்குள்ளே போன உடனே இது என்ன இடம், என்னை ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார், நான் எப்படி இருந்தேன், அப்போ என்னை இப்படி கொண்டு வந்து ஆண்டவர் மாற்றியிருக்கிறார்னா அப்போ நான் அடுத்த லெவலுக்கு என்ன செய்யணும்? த டெவலப்பிங் மை குவாலிஃபிகேஷன். என்னுடைய தகுதியை நான் என்ன செய்யணுங்க? வளர்த்து கொள்ளணும். தகுதியை வளர்க்காமல் இருந்தால் ரிஜெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இங்கே யாரும் நமக்கு முக்கியமா, இவங்க முக்கியம் இவங்க முக்கியம் இல்லை அப்படிலாம் யாரும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய சபையில் நீங்க உங்க குவாலிஃபிகேஷனை குறைச்சிக்கிட்டே வந்தா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? ரிஜெக்ஷன் தான் கிடைக்கும். ஆனா உங்க குவாலிஃபிகேஷன் கூட கூட நீங்கள் முன்னிலைப்படுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. உலகம் ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. ஒரு திறமையான ஒரு ஆளை சும்மா விட்டுறாங்களா? உடனே அவங்கள கூப்பிட்டு மதிப்பளிச்சு முக்கியத்துவம் பண்ணி எல்லாம் செய்வாங்க. அப்போ நாம் எல்லாருமே இந்த தகுதிக்கு ஏற்றார் போல நம்மை நாம் எப்படி உருவாக்குகிறோம், எப்படி உண்டாக்குகிறோம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் செயல்படுத்த வேண்டும். கொலோசியர் 1:26 பவுல் சொல்லுகிறார், உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். இப்போ இது எனக்கு என்னதுங்க? ஊழியக்காரனா இருக்க எனக்கு என்னது? உத்தியோகஸ்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் மை ஜாப்.
அப்போ இந்த வேலையை நான் என்ன செய்யணும்? அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்யணும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்யணும். அவரவருடைய ஜாபில் கரெக்டாக இருந்தால் நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யலாம்? கட்டி எழுப்பலாம். அப்போ நம்ம பாவத்தில் கிடந்தோம், தூரமாக இருந்தோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம், தேவனை அறியாதவர்களாக இருந்தோம், ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத இருந்தோம். இப்பொழுது அவருடைய இரத்தத்தினால் நம்மை சமீபமாக்கினார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்துட்டாரு. அப்போ இதுக்கு வெளியே நம்மளை எல்லாரும் என்னெல்லாம் குறை சொல்றாங்களோ, ஆண்டவர் அப்படி சொல்லாம, என் மகனே என் மகளே நீ என்னுடையவன், ஹல்லேலூயா, நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், ஆகையினால் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா படைச்சவருக்கு தான் சரி பண்ண தெரியும். நமக்கு நிறையா நேரம் தெரியுதா பாருங்க? தெரியாது. நமக்கு நிறையா நேரம் தெரியாது. நம்ம எல்லாருமே குடும்பமாக இருக்கிறனால சொல்கிறேன். கட்டிக்கிட்டு வந்தாலும் தெரியாது, பெற்றுக்கிட்ட குழந்தைகிட்டையும் தெரியாது. எப்படி அவங்கள என்ன செய்யணும்? சமாதானம் பண்ண, சந்தோஷப்படுத்த, எப்படி திருப்திப்படுத்த, எப்படி அவங்களோட இது எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லாமே பிரச்சனையாகி தான் என்ன செய்யுது? சரியாகிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் நம்மை படைத்தபடினாலே அவர்கிட்ட தகுதி ஆக்குன உடனே அவர்கிட்ட போயிட்டோனாக்க, அவர்கிட்ட சேர்ந்துட்டோன்னா, அவர் நம்மை உருவாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர், நம்மை படைத்தவர், நமக்குள்ள என்னெல்லாம் செய்ய தெரியும், செய்ய முடியும்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. பாஸ்டர் நான் கூட உங்களை திருத்தவே முடியாது, அதனால தான் உங்களை எல்லாரையும் எங்கே கனெக்ட் பண்ணி விடுறது? புரியுதா இல்லையா? நான் திருத்தணும்னு யாரையாவது முயற்சி பண்ணால் தோல்வியில் முடியும். ஒரு நாளும் யாரும் என்ன செய்யாதீங்க, திருத்தலாம் வேண்டாம், ஆப்ஷன் சொல்லுங்கள், கையை காட்டி விடுங்க, அவங்க பிழைச்சா பிழைச்சிட்டு போட்டோம். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்கிறாரு, சிலரை எதுக்கு வச்சுருக்காராம்? சிலரை ஆக்கினைக்குனே வச்சுருக்காராம். ஏன்னா அந்த ஆள் சொன்னாலும் என்ன செய்யாது? கேட்காது. ஒரு விஷயத்தை சொல்லி இப்படி சரியாயிருங்க, இப்படி மாற்றிக்கோங்க, இப்படி திருந்திக்கோங்க, இதான் ஆப்ஷன், அதான் வழின்னா மாற்றி போயிடணும். தகுதியை பலப்படுத்தி கொள்வது அதுதான். ஹல்லேலூயா. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா ஆண்டவர் உடனே அடுத்து இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்காரு. என்ன ஆப்ஷனு? எல்லாம் உங்களுக்கு ஆக்கினையும் ரெடியாக இருக்குது, அங்கே போங்க, அங்கே நீங்கள் அதுக்கு பிறகு அவ்வளோதான். நாம் கண்ணில் பார்த்துட்டு யாரையாவது ஆக்கினைக்கு அனுப்ப முடியுமா? நம்ம யாரையாவது இங்கே இருக்கிற யாரையாவது இல்லை நீங்கள்லாம் நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த மனசு வந்துச்சுனாலே, மனசு வந்தவங்களும் சேர்ந்து எங்கே தான் போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். நாம் எல்லாரும் அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நமக்கென்று கர்த்தர் ஒரு நல்ல இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணின உடனே நம்மை அவரோடு கூட என்ன செய்வார்? சேர்த்து கொள்வார். அப்போ சேர்த்து கொள்ள வரும்போது நான் என்ன செய்யணும்? நான் இங்கே ஆயத்தமாக இருக்கணும். அந்த ஆயத்தம் தான் என்னதுன்னா தகுதி, குவாலிஃபைடு. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய எக்கால சத்தம் கேட்பதற்கு நான் தகுதியாக இருக்க வேண்டும். அப்போ எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பில் நான் என்னைய எப்படி டெவலப் பண்ணணுமோ டெவலப் பண்ணிக்கணும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன். ஒரு நாள் ஒரு ஃபேமிலிக்கு கவுன்சிலிங் கொடுக்க போயிருந்தேன். அப்போ அந்த பிள்ளைங்க 2 ஆம்பளை பையங்க, ஒரே பிரச்சனை. அப்போ சரியாக படிக்கலை, ஆனால் ஆசை மட்டும் பார்த்தீங்கன்னா IAS ஆகணும், IPS ஆகணும், ஆனால் படிக்கிறது இல்லை. அப்போது அவங்க என்கிட்ட சொன்ன உடனே நான் அந்த பசங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அவங்க என்னைய மடக்கி அவனுங்க கேள்வி கேட்குறானுங்க. அப்போ நான் சொன்னேன், தம்பி இங்கே பாரு, நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் தரேன். நான் உன்னைய இப்போ கண்டிக்கவோ திருத்தலாம் வரல, உனக்கு நான் ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன். அந்த ஐடியா நல்லா இருந்தால் அதை நீ என்ன பண்ணிக்கோ, கேட்ச் பண்ணிக்கோ. சொல்லிவிட்டு அவன்கிட்ட சொன்னேன், இங்கே பாருப்பா, நீ IAS படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ IPS படிக்கணும்னு ஆசைப்படுறேன். 2 பேருடைய படிப்பும் சந்தோஷம், நல்ல முயற்சி. ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன செய்யணும்னா, உங்கள் படிப்புக்கு உங்கள் அப்பா அம்மா பரீட்சைலாம் என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. அவங்க அங்கே எதுவுமே செய்ய முடியாது, அதெல்லாம் செய்ய வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் 2 பேரும் 2 வேலை செய்யுங்க. இந்த IAS IPS ஆகிறதுக்கு பணம் நிறையா செலவாகும். பணத்துக்கு உங்கள் அப்பா அம்மாவை பயன்படுத்திக்கங்க. எப்படிங்க? பணத்துக்கு உங்கள் அப்பா அம்மாவை பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய அறிவு ஏறுறதுக்கு உங்கள் படிப்பு நேரத்தை கூட்டிக்கோங்க. இது 2 தான் வழி. இதை விட்டால் உனக்கு IAS ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்த பிறகு ஒரு 4-5 மாதம் கழித்து அந்த பெற்றோர், அதாவது அந்த தகப்பனார் சொன்னார், பாஸ்டர் என்ன சொல்லிட்டு போனீங்களோ தெரில, செலவு ஓவர் ஆகுது. அப்போ நான் சொன்னேன், உங்கள் பிள்ளைகளை IAS IPS ஆக்கணும், நீங்கள் தான் என்ன பண்ணீங்க, கனவு காண்றீங்க. அவங்களும் சரியாக இருக்காங்கன்னா உங்கள் வேலை இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ பெற்றோருக்கு என்ன ஆலோசனை? உங்கள் வேலை
இன்வெஸ்ட் பண்ணுறது. உங்கள் வேலை அவங்களுக்கு நல்ல சாப்பாடு பராமரிப்பு கொடுக்கறது. உங்களை வச்சு அவங்க என்ன ஆயிக்குவாங்க? டெவலப் ஆயிப்பாங்க. இப்போ இந்த கதையினுடைய இந்த 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 விஷயத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, நீங்களும் சபையை பயன்படுத்தி என்ன பண்ணிக்கணும்? உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கணும், உங்களுடைய தகுதியை டெவலப் பண்ணி உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை பண்ணிக்கணுமே ஒழிய இங்கே வந்து இது ஏன் இப்படி கிடக்கு, அது அப்படி கிடந்தால் மாற்றி வச்சுட்டு போங்க. ஆமேன். ஜன்னல் காற்று வரல பாஸ்டர், ஜன்னலை திறந்து விடுங்க. ஆமேன். சத்தமாக சொல்லுங்க. என்ன பாஸ்டர் ஃபேன் ஓடலை, சுவிட்சை போடுங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இது மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் நம்ம என்ன அடைய முடியும்? தகுதி அடைய முடியும். ஹல்லேலூயா. திடீர்னு பார்க்குறீங்க, பாஸ்டர் இனி அவங்க ஒரு நாளும் என்கிட்ட பேசவே இல்லை, நீங்கள் போய் பேசுங்க. ஆமேன். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? இப்படி நீங்கள் எப்போ ஆகுறீங்களோ அப்போந்தான் எனக்கு பாஸ்டர் ஃபோனே பண்ணுறதில்ல, ஏன் நீங்கள் பண்ணுங்க. புரியுதா இல்லையா? இது மாதிரி நம்ம எல்லாருமே எதையுமே இப்படி யோசிக்காம, என்னன்னு தெரியலையே ரொம்ப நாளாக பாஸ்டர் என்கிட்ட பேசுகிறேன், இந்த பாஸ்டர் ஒரு நாலு வார்த்தை கேட்கணும். என்ன பாஸ்டர் நான் இருக்குது உங்களுக்கு தெரியலையா? அப்படி ஃபோன் பண்ணியிருக்கீங்களா? நான் சொல்கிறது புரியுதா இல்லையாங்க? என்னன்னா இது எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து, நான் ஒன்று சொல்லிட்டா, உங்களோட சேர்ந்து தான் நானும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் ஸ்பெஷலாக எங்கேயோ போய் வளரல, உங்கள் கூட சேர்ந்து தான் ஆராதிக்கிறேன். உங்கள் கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஆராதனை தான் எனக்கும் ஆராதனை, உங்கள் கூட சேர்ந்து தான். ஏன்னா நான் பாஸ்டர்னோடனே எனக்கு என் ஆத்மாவுக்கு ஸ்பெஷல் நினச்சிடாதீங்க. நானும் என் ஆவிக்குரிய லெவலை சரியாக என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் நல்லா போதிச்சுட்டு நான் எங்கே பெறக்கூடாது? நரகத்துக்கு பெறக்கூடாது. அப்போ நான் ஏன் ஆத்மாவையும் கவனிக்கிறதும் யார் கூட சேர்ந்து தான்? உங்கள் கூட சேர்ந்து தான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் ஒரே பேழைக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வரும்போது நம்ம வேறு மாதிரி வந்திருக்கலாம். உள்ளே வந்தோடனே நம்ம எல்லாரும் இப்போ என்ன ஆகிட்டோம்? ஒரே குடும்பம். ஆமேன். நம்ம எல்லாரும் யாருங்க? ஒரே குடும்பம். நாம் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தால் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? கழுவப்பட்டிருக்கிறோம். அப்படி ஆனால் அப்போ அவர் நம்மிடத்தில் விரும்புகிற அல்லது அவர் சொல்லுகிறதை நாம் செய்தால் போதுமானது, தகுதி தானாய் வரும். வேகமாக மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. 19-20 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், அப்ப நல்லா கவனிங்க, நீங்க போய் குவாலிஃபை பண்ணுங்க, போய் தகுதிப்படுத்துங்க. என்னவா தகுதிப்படுத்தணும்? சீஷரா தகுதிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், கோ, போங்கள், புறப்பட்டு போங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? புறப்பட்டு போங்கன்னா எல்லாரும் வேற ஊருக்கு போயிடுறதா? அப்படி இல்லை. அப்பப்போ நீங்கள் உங்கள் வேலைகளுக்கெல்லாம் புறப்பட்டு போனாலும் கொஞ்சம் நீங்கள் எப்படியும் புறப்படுங்க. நான் இன்னைக்கு போய் இந்த குடும்பத்திட்ட இயேசுவை பற்றி என்ன செய்ய போகிறேன்? சொல்ல போகிறேன். உங்கள் ஃப்ரெண்டு குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம். அவங்க ரொம்ப நாளாக ஏதாவது வருத்தங்களை தெரிவிச்சிருக்கலாம். உங்களுக்கு வருத்தங்களை தெரிவித்தா நீங்கள் ஆஸ்பத்திரி ஆப்ஷனோ அல்லது வேறு எதையும் சொல்லாதீங்க, இயேசுவை மட்டும் சொல்லுங்கள். ஏன் இயேசுவை மட்டும் சொல்லணும்? அவர் ஒருவர் மூலமாக எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு. இயேசு ஒருவர் மூலமாக எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு. காரணம், அவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி எனக்கு விரோதமாக இருந்த பகையை, எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை, எனக்கு விரோதமாக இருந்த சாபத்தை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்து விட்டார்? முறித்து விட்டார். அப்ப அதை சொல்லுவோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. இப்போ நான் தகுதிப்படுத்துறதுக்கு எப்படி தகுதிப்படுத்தலாம் அப்படின்னா, நான் அவர் கொடுத்த கட்டளையை நான் கற்றுக்கொள்வது. கட்டளையை என்ன செய்யணுங்க? கற்றுக்கொள். ஏன்னா அந்த வசனம் பாருங்க தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆகையால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள், அதான் முக்கியம் பாருங்க, கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள். அப்ப நோவா கதவை திறந்து வச்சிருக்காரு, பேழைக்குள்ள வருது. என்ன மிருகம் வருது? என்ன மாதிரியான ஆட்கள் வராங்க? ஒரு குரூப் சுத்தமாக வருது, ஒரு குரூப் எப்படி வருது? அசுத்தம். உள்ள வரும்போதே அவர் இங்கே பாரு, இங்கே உன் புத்தியெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. உள்ள ஏற்றின உன்னையே அங்கே உள்ள வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தானா என்ன ஆயிடுச்சு? எல்லாம் சரி ஆயிடுச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன்.
ஏன் சரியாயிருச்சுன்னா அங்கே வேற பேச்சு வேற இல்லை, ஒரே பேச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரே எல்லாம் ஒன்று போல இருக்காங்க. அப்போ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்படி புரிஞ்சுக்கணும், வர்றா சிங்கமே சும்மா இருக்கு, எப்படி சிங்கமே சும்மா இருக்கு, நான் என்ன பெரிய ஆட்டம், சரி நானும் அமைதி ஆயிரும். இது மாதிரி எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு வேகப்படுற, அவ்வளோ கோவப்படுற சிறுத்தையே எப்படி இருக்கு? அமைதியா இருக்கு. அவ்வளோ பெரிய யானை அமைதியா நிற்கிது, நான் என்ன? இந்த மாதிரி நம்மளை நம்ம தகுதிப்படுத்துறதுக்கு திடீர்னு எங்கிருந்து வரும் இந்த யோசனை அப்படின்னா வேற எங்கிருந்தும் வராதுங்க. அவர் நமக்கு, அல்லேலூயா, அவர் நமக்கு கை கொள்ளும்படி கொடுத்திருக்கிற வசனங்கள். அல்லேலூயா. வித்தவுட் பைபிள் வேர்ஸ். இப்போ நான் ஸ்கிரிப்சர் யூனியன் ஊழியத்தை பற்றி சொன்னேன். அதனுடைய அந்த ஊழியத்தினுடைய பேரை என்னதுன்னா ஸ்கிரிப்சர் யூனியன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதாகமம் மூலமாக, வேதாகம வசனத்தின் மூலமாக எல்லாத்தையும் செய்யணும். அதுதான் வழி, அதுதான் முறை. அல்லேலூயா. இங்கே என்னுடைய சொந்த விஷயத்தில் உங்கள்கிட்ட எதை சொன்னாலும் உங்களால் தேவனண்ட வர முடியாது. ஆனால் எது மூலமாக வர முடியும்? வசனத்தின் மூலம். அப்போ நல்லா கவனிங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. அவர்கள்னா யாருங்க? அவர்கள்னா இப்போ நான் இந்த இடத்துல உங்களை சொல்லலை, அவர்கள்னா உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்கள் வீட்டு அருகில் உள்ளவர்கள். அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? நீங்கள் எத்தனை பேர் உபதேசம் பண்ணுறீங்க? உபதேசம்னா புரியுமா? உபதேசம்னா ஒரு விஷயத்தை கவனமாக சொல்கிறது. நம்ம சொந்த கதை சோக கதை தான் சொல்லுவோமே ஒழிய என்ன சொல்ல மாட்டோம்? உபதேசம் சொல்ல மாட்டோம். அந்த உபதேசத்தையும் சொல்கிற வழிமுறைகள் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் ஜனவரி மாதம் நம்ம சபை முழுவதையும் அந்த ட்ரைனிங் நான் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏனென்றால் அதுதான் பிரதானம். இதனுடைய பேரை என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கிரேட் கமிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதான கட்டளை. அப்ப ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்திட்டாரு. பாவத்தில் கிடந்த என்ன அவருடைய ரத்தத்தால கழுவி சுத்தம் பண்ணி நிப்பாட்டிட்டாரு. இப்ப நான் என்ன செய்யணும்? எத்தனை பேர் நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படி யோசிச்சிருக்கீங்க? ஆண்டவர் என்னை ரட்சித்துட்டாரு, அவரு பிள்ளையா மாத்திட்டாரு, இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சீஷர் ஆகணும். எல்லாரும் என்ன செய்யணுங்க? சீஷர் ஆகணும். சீஷராய் இருக்கத்தான் என்னைய தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. இப்ப நான் பக்கத்துல உங்களை பார்த்து சீஷரா நீங்க அப்படின்னு கேட்க சொல்லல. ஆனா அவர் என்ன ஆயிடுவோம்? சீஷர் ஆயிடுவோம். சீஷர் ஆனால் என்ன நடக்கும்? அங்கதான் முக்கியம். ஒரு சபையில இருக்கிற எல்லாரும் சீஷர் ஆயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சேலஞ்சு சொல்றேன், இந்த இடம் போதாது. ஏன்? சீஷர் ஆனவங்க 19 சீஷர் ஆனால் 20 வேலை செய்யும். 20 வேலை செஞ்சா உபதேசத்தை கேட்ட அத்தனை பேர் எங்க வந்துருவாங்க? உள்ள வந்துருவாங்க. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். என்ன வாய்ப்புனா, நான் தகுதி அடைந்ததை காண்பிக்க வேண்டும். அப்ப எனக்குள்ளே ஆண்டவர் ஒரு தகுதியை தர விரும்புகிறார். என்ன தகுதினா, நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த 19 தெளிவாய் சொல்லுகிறது, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்ப சபையினுடைய வேலை என்ன அப்படின்னா, உங்களெல்லாம் சீஷராக்குறது தான் வேலை. அதுக்காக தான் கவனிச்சு பாருங்க, எப்போதும் உங்களுக்கு உபதேசித்து கொண்டே இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8:31 பாருங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை மாம்சத்தில் வந்த இயேசுவை. ஆனா அவங்கள்ட்ட இவர் பேசும்போது என்னன்னு சொல்றாரு? நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். இயேசு சொல்லுகிறார் அவர்களிடத்தில், என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்க என்னவா இருப்பீங்க? சீஷர்களாக இருப்பீர்கள். யூதர்களுக்கு சொன்னதுதான் நமக்கும், நாமும் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால். அப்ப இப்ப நம்ம எல்லாருமே என்ன உபதேசத்தில் இருக்கிறோம் என்றால், கிறிஸ்துவின் உபதேசத்தில் இருக்கிறோம். உங்களை யாராவது கேட்டாங்கன்னா, பைபிள்ல நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவின் உபதேசத்தில் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் உபதேசம். சரிங்களா? முதல் பிரமாணம் நியாய பிரமாணம், ரெண்டாவது பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? கிறிஸ்துவின் பிரமாணத்தில் இருக்கிறோம். ஏன் நியாய பிரமாணத்தில் இல்லை? ஏனென்றால் நியாய பிரமாணத்தின் தீர்வாக, முடிவாக இயேசு வெளிப்பட்டார். அவர் சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி நியாய பிரமாணத்தினால் வரும் சாபத்தை அவர் என்ன செய்து விட்டார்? முறித்து விட்டார். ஆகையினாலே அந்த பிரமாணத்தை நாம் இப்பொழுது என்ன செய்யவில்லை? பின்பற்றவில்லை. அந்த பிரமாணம் அத்தனையும் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு இப்பொழுது அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தில் வந்துவிட்டால் எதுவும் உள்ள வந்துருச்சு, நியாய பிரமாணமும் அதுக்குள்ள வந்துருச்சு. ஆக
ஆகையினாலே பழைய ஏற்பாட்டில் இப்படி போட்டிருக்குங்க, புதிய இப்படியெல்லாம் பிரிச்செல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தில் இருந்தால் உள்ளுக்குள்ள எந்த பிரமாணமும் சேர்ந்து தான் இருக்கு, நியாயப்பிரமாணமும் சேர்ந்து தான் இருக்கு. நியாயப்பிரமாணத்தை அழிச்சிட்டு விட்டுட்டு இங்கே வரல, நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி விட்டார். நியாயப்பிரமாணத்தில் உள்ள பலிகள், பண்டிகைகள், நியாயப்பிரமாணத்தில் உள்ள அத்தனையும் அவர் ஒருவரே சிலுவையிலே ரத்தம் சிந்தி எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, நிறைவேறிட்டார். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிடுச்சு. ஃபுல்ஃபில்மெண்ட் ஆன பிறகு இன்னும் கொஸ்டின் பேப்பரை கையில் தூக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த கொஸ்டினுக்கு பதில் என்ன செஞ்சாச்சு, எழுதியாச்சு. இப்போ பதிலை படிப்போம், அடுத்து நம்ம என்ன செய்வோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், நாம் அவருடைய சீஷர்களாய் மாற வேண்டும். அப்போ நம்ம எல்லாரும் அவருடைய சீஷர்களாக மாறுறதுக்கான வேலை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். வேதத்தில் பல இடத்துல இப்படிப்பட்ட வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 4:1 சொல்லுகிறது, யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக அங்கே அறிந்தபோது அங்கே எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, இயேசு எல்லாருக்கும் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கார். இயேசு அவர் செய்யாமல் எல்லாரையும் செய்ய உற்சாகப்படுத்தி பழக்கினார். இயேசு எப்பொழுதுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் தனியாக எல்லாத்தையும் செய்ய மாட்டார், கூட இருக்கிற எல்லாரையும் என்ன செய்ய வைப்பார், செய்ய வைப்பார். நம்முடைய சபையும் இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கணும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். நம்மளை பார்த்தா அப்படி தான் நம்ம எல்லாரும் உருவாகணும். சீஷர் ஆன ஆள் சீஷர் ஆகிட்டா இன்னொரு ஆளை என்ன ஆக்கணும், சீஷர் ஆக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாரும் இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவோம், இப்போ நான் மரணம் அடைந்து விட்டேன் என்று வைத்துக்கொள்வோம். ஏன் பாஸ்டர் அதை சொல்றீங்க? இப்போ மரித்து விட்டேன், மரித்த உடனே எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் தெரிஞ்சவங்க, அறிமுகமானவங்க, சில பேர் சந்தோஷத்துலேயும் வருவாங்க, போயிட்டானா அப்படின்னு வரட்டும், எல்லாரும் வருவாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, வரும்போது யாரும் வருவா தெரியுமா, அதே இடத்துக்கு சாத்தானும் வருவான். அவனும் வந்து நின்று அவன் என்ன செய்யக்கூடாது, போயிட்டான் போ அப்படின்னு சந்தோஷப்படக்கூடாது. என்னுடைய மரணம் அவனுக்கு மன சஞ்சலத்தை கொடுக்கணும். என்ன சஞ்சலம், சும்மாவா செத்தான், இருந்தவன் சும்மாவா செத்தான் பாரு. அவனை மாதிரி ஒரு 20 பேரை, ஒரு 50 பேரை, ஒரு 100 பேரை என்ன பண்ணி விட்டான், உருவாக்கி விட்டுட்டுலாம் செத்துட்டான். இவனை என்ன செய்ய அப்படின்னு அவன் என்ன செய்யணுங்க, சஞ்சலப்படுற அளவுக்கு நம்ம வேலை செய்யணும். இப்போ நிறைய நேரம் நம்ம மரணம் அவனுக்கு எப்படி தான் இருக்கும், நல்ல வேலைப்பா ஒன்றுமே செய்யாமல் இவன் ரட்சிக்கப்பட்டான்னு தான் பேர், ஒரு வேலை செய்யலை, நல்ல வேலை நம்ம ராஜ்யத்தை கெடுக்காமல் என்ன பண்ணிட்டான், செத்து போயிட்டான். அப்போ அவன் வந்தால் என்ன செய்யணும், இவனால் என் ராஜ்யம் என்ன செஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. இவனை பகையாக உண்டாக்குவேன்னு சொன்னார். இவன் கடைசி வரைக்கும் என்னவா தான் இருந்தான், எனக்கு பகையாகவே இருந்தான் அப்படின்னு நம்மளை சாத்தான் சொல்கிற அளவுக்கு அவன் சொல்லுவானா. அவன் தேவ சன்னதி வரைக்கும் வர்றாள், அவன் எல்லா பக்கமும் வருவான். அவன் நம்மளை சொல்கிற அளவுக்கு என் மனசில் அந்த ஆசை பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன மாதிரி ஒரு 50 பேர் இந்த பட்டணத்தில் இருந்துட்டா அதுதான் என்னுடைய சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ என்ன மாதிரி ஒருத்தரை உருவாக்கணும்னா சும்மா இல்லை பாருங்க. ஏன்னா நான் ஒருத்தரை உருவாக்குனா அவனை பகைக்கன்னு அர்த்தம். அப்போ அவனை பகைக்க போனாக்க அவன் எனக்கு பகையை உண்டாக்கி விட்டுருவான். நம்ம விடுவோமா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பகை வந்தாலும் சரி நம்ம சீஷர் ஆகுறோம், சீஷர் ஆக்குறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நம்மளும் என்ன ஆகுறோம், சீஷர் ஆகுறோம், அப்புறம் சீஷர் ஆக்குறோம். அப்போ எனக்கு ஒரு தகுதியை தந்துட்டாரு. அந்த தகுதியினுடைய வேல்யூ என்ன, அதனுடைய தன்மை என்னன்னா, நான் சீஷன் ஆகுதல். இப்போ இயேசுவினுடைய சீஷர்கள் சீஷன் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த சீஷர்கள் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தகுதி அடைஞ்ச உடனே அவங்க பேர் என்ன தெரியுமா, என்ன சொல்லுங்க பார்ப்போம், யாராவது சொல்றீங்களான்னு பார்ப்போம். என்ன பேர் அவங்க பேர்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போஸ்தலர்கள். சிஸ்டருக்கு ஒரு கை தட்டுங்க எல்லாரும். என்னதுங்க? அப்போஸ்தலர்கள். இப்போ அப்போஸ்தலனா இருந்தவர்கள்ல சிலர் செய்த காரியத்தை வைத்து சிலருக்கு சில பட்டம் கொடுக்கப்பட்டது. அது யாருக்காவது சொல்ல முடியுமா? ஒரு பட்டம்னா சாதாரணமாக சொல்லாமல் அதை சொல்லும்போது அப்படி ஒரு இதாக அடமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதுக்கு முன்னால் என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? வாசிச்சு பாருங்க. அது பைபிளில் தான் இருக்கும், அங்கே இதில் இருக்காது. என்ன போட்டிருக்குது, என்னன்னு போட்டிருக்கு பாருங்க. திவ்ய வாசகனாகிய போட்டிருக்கா இல்லையா? அப்போஸ்தலன் இருந்தவர் இப்போ என்ன ஆயிட்டாரு, திவ்ய வாசகன். இது பேர் தாங்க தகுதியை என்ன பண்றது, டெவலப் பண்றது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், பாட்டை பாடினோம், கையை தட்டினோம், ஆமேன் போட்டோம், போனோம், அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்தால் உங்களை தகுதிப்படுத்துறது எங்களுடைய வேலை. அல்லேலூயா. உங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவர் வச்சிருக்காரு. அதுக்கான மேப்பிங் போட்டு தந்து உங்களை ரெடி பண்ணுறது எங்கள் வேலை. இதுதான் தகுதிக்கான வழி, இதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது எங்கள் வேலை. உங்களை வழி நடத்துறது எங்கள் வேலை. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஊரை செய்கிறது நம்ம வேலை. ஆமேன். அல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் பாருங்க நம்மை தகுதிப்படுத்தினது எப்படின்னா, முதல் தகுதி அவருடைய சீஷர்களாக. இப்போ நம்ம எல்லாம் யாராக இருக்கணும்? சீஷர்களாக இருக்கணும். சீஷர்கள்னா என்ன அர்த்தம்? நான் நிறைய நேரம் உதாரணத்துக்கு இந்த கட்சியவோ இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைப்பேன். ஆனால் புரியுறதுக்காக சொல்கிறேன் பாருங்க. ஒரு நாள் ஒருவரை சோமரசம்பேட்டை தாண்டி ஒரு ஊரில் சந்தித்தேன். அப்போ அவர் என்கிட்ட வந்து சொன்னார், நாங்கள் வேனில் போய் டீம் போய் இறங்கியிருக்கோம் ஊழியம் செய்ய. அவர் வேகமாக வந்து, நீங்கள் தான் பாஸ்டரா? ஆமாம் பாஸ்டர். இந்த ஏரியாவில் எதிரடையாக வேலை செய்கிற ஆட்கள் நிறையா இருக்காங்க, அதனால நீங்கள் உடனே என்ன பண்ணிவிடுங்க, போயிருங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் யாருன்னு? நானும் அந்த டீமில் ஒரு ஆள் தான்னாரு. என்னையா நீனும் அந்த டீமில் ஒரு ஆள்னா நீ ஏன் இப்போ பேசுகிற? அப்போ ஒரு பதில் சொன்னார் பாருங்க. என் பிள்ளை வந்து ஸ்கூலில் படிக்குது, ஹோலி கிராஸ் ஸ்கூலில் படிக்குது. அவள் சில நேரம் வந்து எங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவா, நிறைய தடவை சுகமாயிருக்கு. அதனால நான் வந்து அதில் இருந்தாலும் நான் வெளியே சொல்ல முடியல, எனக்கு இயேசுவை பிடிக்கும்னு, அதனால உங்களை காப்பாற்ற வந்தேன். எப்படி பார்த்தீங்களா? உடனே நாங்கள் என்ன பண்ணோம் அவர்கிட்ட, சரி இப்போ நான் வந்துட்டேன், சொல்லி தான் ஆகணும், நீயே ஒரு ஐடியா கூட அப்படின்னு. அவன் சொன்னான், இருக்கிற அவ்வளோ பேரும் 100 நாள் வேலையில் குளத்துக்கரையில் இருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த கிராமத்து லேடிஸ் எல்லாம் எங்கே இருக்காங்க? குளத்துக்கரையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை, புரிஞ்சிருவீங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஓடிட்டாரு. நாங்கள் உடனே வேணா நேரம் எங்கே விட்டோம்? குளத்துக்கரையில் விட்டு அங்கே ஒரு 200 லேடிஸ் உட்காந்துருக்காங்க. பார்த்தா பிரசங்கம் சும்மா அப்படி போகுது. புரியுதா உங்களுக்கு இல்லையா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த. நம்மளை தகுதிப்படுத்தினவர் ஆண்டவர்னா, அவர் அந்த இடத்துல சிலரை என்ன பண்ணி வச்சிருக்காரு. அப்போ அந்த ஆளுடைய மனசுல இப்போ இயேசுவை பிடிச்சிருக்கு, ஆனால் அவரால் என்ன செய்ய முடியல, ஃபாலோ பண்ண முடியல, அவரால் பெரிய அளவில் வர முடியல. இப்போ அவருக்குள்ளே ஒரு நாள் கண்டிப்பாக அவர் என்ன ஆயிடுவார்? சீஷர் ஆவார். அல்லேலூயா. இப்போ அவருக்கு ஏன் சீஷராக முடியல உடனேனா, அவருக்கு இந்த உபதேசம் என்ன செய்ய முடியல, தெரியுது, இயேசுவை தெரியுது, ஆனால் சீஷர் ஆகலை. ஏன் ஆகலைன்னா, இந்த உபதேசம் அவருக்கு என்ன செய்யப்படலை, சொல்லப்படலை. நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்தை வாசித்து கேட்கிறீர்களோ அந்த அளவு தான் நீங்கள் என்ன ஆவீங்க, சீஷர் ஆவீங்க. நம்ம ஆன்லைனில் பைபிள் வாசிக்க வைக்கிறோம். அப்போ சில நேரம் பிள்ளைங்கள்லாம் தடுமாறுது. ஏன்னு எனக்கு என்ன புரியுது, அப்பந்தான் திறக்கிறதுனால வாசிக்க முடியல. இப்போ ரோமருக்கு வந்தாச்சு, ரோமர் வந்தால் ரொம்ப என்ன செய்யுது, தடுமாறுது. ஏன் அப்படின்னா, அங்கே ரெகுலர் ரீடிங் என்ன செய்யலை, கொடுக்கல. நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்க சொல்கிறீங்க, ஆனால் எந்த புக்கை படிக்க விடலை, பைபிளை படிக்க விடலை. பைபிளை திறந்து ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு போ, இல்லைன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு அதிகாரத்தை உட்காந்து சத்தமாக என்ன செய், வாசி. எத்தனை பேர் வீட்டில் அப்படி பழக்கம் இருக்குது? பிள்ளைங்களை அப்படி செய்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்களை அப்படி செய்ய வைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் சத்தமாக உட்காந்து என்ன செய்ய வைக்கணும், நீங்கள் வாசிக்க வச்சு பாருங்க. அப்புறம் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு தன்மை எப்படி இருக்குன்னு கவனிங்க. அல்லேலூயா. ஏன் இந்த வசனத்தை அவங்க வாசித்து என்ன பண்ண போகிறாங்க, உங்களுடைய கண் பார்க்க, உங்கள் வாய் அந்த வசனத்தை உச்சரிக்க, உங்கள் மனது அதை புரிய, உங்கள் காது கேட்க, இது நடந்துச்சுன்னா ஆண்டவர் அங்கே கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் செய்ய வைக்கணும்? ஏன் பாஸ்டர் விடுங்களேன், கொஞ்சம் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருப்பாங்க. முடியாது. ஏன்னா எல்லாரும் என்ன ஆக்கணும், சீஷர் ஆக்கணும். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். அப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன தகுதியை கொடுத்துட்டாரு, அதை நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரோம், இடப்பட்ட ஜெபம் ஏன் வரோம், டெய்லி ஜெபம் வைக்கணும் ஏன் வரோம், எல்லாம் என்னதுக்கு தான், குவாலிஃபிகேஷனை கூட்டுறதுக்கு. நான் கூட்ட என்ன நடக்கும், நான் அதை செய்ய செய்ய ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வேகமாக சில வசனங்களை நான் வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ளலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே அந்த 1ஆம் அதிகாரத்தில் 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வித்தியாசமான கிரியைகள் இருந்தது. ஆனால் அங்கே 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, இச்சையினால் உண்டானவைகள் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு, இந்த டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்கிறார், உங்களை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க, உங்களை நீங்கள் குவாலிஃபை பண்ணுங்க. எப்படி குவாலிஃபை பண்ணுவீங்க? உங்கள் விசுவாசத்தோட எதை கூட்டுங்க, தைரியத்தையும், அப்புறம் தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இதுதான் உங்களை நீங்க குவாலிஃபை பண்றது. அங்க கரெக்டா சொல்லியிருப்பாங்க, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து
பெருகினால். என்ன செய்தாலுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப் இட் இஸ் இன்க்ரீஸ் இன் யூ, உங்களுக்குள்ளே இது இப்படிப்பட்டவைகள் பெருகினால், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகு உங்கள் மூலமாக வீணாக போன காரியம் நடக்காது. அங்கே கனி இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கே சகலமும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11ஆம் வசனம் பாருங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். அப்போ என்னுடைய தகுதியை அவர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய விதத்திலே என்னை சீஷராக்குகிறார். நான் சீஷராக்கப்பட்டு வரும்போது, நாம் இப்பொழுது வாசித்த அந்த 8ஆம் வசனத்தின்படி கனியற்றவர்களாக இருக்க ஒட்டாது என்றால், அப்போ நம்ம என்ன வாக்கப்பட வேண்டும்? என்னுடைய தகுதியினுடைய 2வது காரியம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல அங்கே சொல்லப்பட்ட விஷயம் பாருங்க. 9ஆம் வசனம், நம்ம இப்ப வாசித்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ, அதையும் வாசிக்கணும்ல, இப்படி கூட்டுங்க அப்படின்னு சொல்லிருச்சு. இவைகள் இல்லாதவன் எவனோ, அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன. இந்த வசனத்தையும் வாசிக்காம, ஒழுங்கா பிரசங்கமும் கேட்காம, ஒழுங்கா எதையுமே செய்யாம தன்னை டெவலப் பண்ணாத ஆள் என்ன செய்வாங்கன்னா, விட்டுட்டு வந்த பாவத்தையும் திரும்ப செய்ய போவாங்க. அப்போ ஆண்டவர் என்னை ஒரு தகுதி உண்டாக்கினார் என்றால், இந்த தகுதி என்னால் உண்டானது அல்ல. தேவன் என்னை தகுதிப்படுத்தினார். நான் இப்போ என்னவா மாறிட்டேன்? அவருக்கு சீஷனா மாறிட்டேன். நவ் ஐ ஆம் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ். இயேசுவுக்கு நான் சீஷன். இயேசுவுக்கு சீஷனாய் இருந்தால் நான் முன்பு செய்தவைகளை அல்ல, முன்பு செய்த பாவத்தை அல்ல, இப்பொழுது எனக்கு அவர் புதிதாய் ஒன்றை தருகிறார். இப்போ எனக்குள்ள என்னுடைய குவாலிஃபிகேஷன் மாறிடுச்சு. இப்போ என்ன நடக்குது? நீங்கள் இந்த ஊட்டி, கொடைக்கானல், இஸ்ரவேல் இந்த 3 நாட்டில் போய் பாருங்கள். அங்கே கைடுன்னு ஒருத்தர் இருப்பார். அந்த கைடு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுவார். ஆனால் சில பேர் ஸ்கூலுக்கே ஒழுங்காக போயிருக்க மாட்டேன். அது நீங்கள் ஊட்டியில் ரொம்ப பார்க்கலாம். போன உடனே அங்கே இங்கிலீஷில், வெல்கம் சார், ப்ளீஸ் கம் சார். இப்போ நானும் +2 வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். இங்கிலீஷ்லலாம் ஃபெயில் ஆயிரும். அப்போ எங்கள் சார் +2 எடுக்கும்போது, அவர் ஒரு கிறிஸ்டியன் சார் தான். அவர் என்கிட்ட கேட்பார். அப்போ நான் இங்கே வரைக்கும் முடி வச்சுருப்பேன், பின்னால் வரைக்கும். அப்போ அவர் என்ன செய்வார்னா, முடியை பிடிச்சிக்குவார். அப்போ என்கிட்ட நீ என்ன செய்ய போகிற அப்படிம்பார். நான் உடனே பாஸ்டர் ஆக போகிறேன். அவரு கிறிஸ்டியன் தானே, அவர் CSI கிறிஸ்டியன். அவர் உடனே முடியை பிடிச்சிட்டு இப்படி ஆட்டிகிட்டே சொல்லுவார், நீ எல்லாம் பாஸ்டர் ஆகிறதுக்கு என்னடா தகுதி இருக்குது உனக்கு? ஒரு இங்கிலீஷில் ஒரு விஷயத்தை சொல்லுன்னா என்ன செய்ய மாட்டேங்க, சொல்ல மாட்டேங்க. எக்ஸாம் எழுதும் போது, டே யாராவது உதவி செய்யுங்கடா அவனுக்கு அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு நிலைமை. சரிங்களா? இப்போ யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள், புரியுதா உங்களுக்கு? உடனே நான் டெல்லி பைபிள் காலேஜுக்கு போயிட்டு 3rd இயர் முடிச்சுட்டு வரேன். வந்த உடனே அவர் தென்காசியில் அங்கே ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கார். நானும் அங்கே போன உடனே நான் போயிட்டு இறங்கி நின்று, ஹலோ சார், ஐ ஆம் டேனியல் தனபால், யுவர் ஸ்டூடெண்ட், ஐ ஸ்டடிட் இன் திஸ் இயர் அண்ட் ஸோ அப்படின்னு வேகமாக இங்கிலீஷில் பேசணுன்னு ஒரு என்னை மேலே கீழே பார்த்தாரு. உன்னை ஞாபகம் இல்லைன்னு சொன்னார். நான் ஒன்று சொன்னேன், முடியை பிடிச்சிட்டு, ஒரு பாஸ்டர் பையன், ஒன்றுத்துக்கும் ஆகாதவன், என்னடா நீ பிழைக்க போகிற, நீ பெட்டி கடை வைக்க தாண்டா லாய்க்கி, ஊழியத்துக்கு எங்கடா வரப்போகிற, இப்படியெல்லாம் சொல்லி திட்டினீங்களே, த சேம் பர்சன் ஐ ஆம் ஒன்லி அப்படின்னு இங்கிலீஷில். ஏன்னா அவர் இங்கிலீஷ் வாத்தியார்ல, இங்கிலீஷில் வேகமாக பேசின உடனே அவர் ஒன்றுமே செய்யலைங்க. அவர் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு, தம்பி நீ திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு வர்றியா அப்படின்னாரு. உடனே ஸ்கூலுக்கு போனேன். எல்லாரையும் கூப்பிட்டாரு, ஸ்கூலில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டாருங்க, வாங்கப்பா, எப்பா இவ்வளோ நாள் உங்களெல்லாம் நான் யாரையாவது திட்டியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, என்னை திட்டியிருந்தா மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த நிற்காம பாரு இவனை, நான் இப்போ இவன்னு சொல்லக்கூடாது, இவங்க, ஏன்னா இப்போ இவர் பாஸ்டர் ஆகிட்டார். இவர் நான் என்ன பண்ணேன், ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன்னு நான் பார்த்த லெவலில் சொல்லிவிட்டேங்க. ஆனால் இப்போ பார்த்தா அவன் எனக்கு இங்கிலீஷ் எடுக்கிறான், என்கிட்ட வந்து இப்போ அவன் பேசுகிறான். இப்போ உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன தெரியுமா, என்னை தகுதிப்படுத்தினவர் கர்த்தர். அப்போ என் படிப்பு என்னை என்ன செய்யலை, தகுதிப்படுத்தலை. என் படிப்பு மூலமாக எனக்கு இது வரல. ஹிந்தியில் பேசணுமா, படிப்பு மூலமாக வரல. மலையாளம் புரிஞ்சுக்கணுமா, படிப்பு மூலமாக வரல. என்னை தகுதிப்படுத்தினவர் என் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. அப்போ அந்த சார் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, தம்பிகளா, நான் உங்களெல்லாம் தப்பாக ஏதாவது கோவத்தில் பேசியிருப்பேன், தயவுசெய்து மன்னிச்சிருங்க. இவன் அன்னைக்கு பெட்ரோல் பங்கில் பேசின உடனே நான் மனம் திரும்பிட்டேன். என்ன மனம் திரும்பினார்னா, ஐ ஷுட் நாட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன். அல்லேலூயா. நான் யாரையும்
தகுதி இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது அப்படின்னு அவர் அன்னைக்கு நினைச்சாராம். அன்னைக்கு முடிவெடுத்தவர். அதுக்கு பிறகு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தடவை பார்த்தேன், வயசான பிறகு. அவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு, எப்பா நான் எவ்வளவு காரசாரமான ஆளு, என்னைய டப்புன்னு 2 நிமிஷத்துல இப்படி திருத்திட்டிய. அப்பவும் சொன்னாரு, ஏன் தெரியுமா, நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, நான் அந்த விஷயத்துல படிப்புல கம்மியா இருக்கலாம், ஆனா என்னை தகுதி ஆக்கினதின் நிமித்தமாக இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஆமென். நம்ம உங்களுக்கு எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியல, ஸ்டீவ் கோன் ஒருத்தர் யூஎஸ்ஏல இருந்து வருவார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம சர்ச்சுக்கு அடிக்கடி வருவார். அவர் பாருங்க, அவர் பேசுவார், நான் அவர் பேசுறதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். அவர்கிட்ட நான் பேசுவேன், சில நேரம் கேட்பேன் அவர்கிட்ட, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, ஏன் நீ தான் நல்லா தானே பேசுகிற, நீ வந்து எங்களுக்கே நீ அங்கே வந்து பிரசங்கம் பண்ணலாம் அப்படிம்பார். இப்போ இது எப்படி ஆச்சு, இது எப்படி ஆச்சு, இது தேவனால் உண்டானது. அல்லேலூயா. என் பலத்தில் என் அறிவில் இது வந்துச்சு நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் என்ன செய்யுங்க தாங்க. இப்போ ஒன்று புதுசாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, இந்த கீபோர்டு வாசிக்கிறதுக்கு இது ஒன்று தான் எனக்கு தெரியல. இப்போ இதையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சில நேரம் எல்லாம் ஊருக்கு போயிடுறீங்க, பிஸி ஆயிடுறீங்க, ஏதோ ஒன்று ஆயிடுது. இப்போ இதுலேயும் என்னைய கழட்டி விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வந்து ஒரு மாதமாக இப்போ அதை பார்த்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே இதுலேயும் என்ன ஆக்கிருங்க, தகுதி ஆக்கிருங்க. இப்போ என்ன நடக்கும், கீபோர்டு இங்கே வரும், நான் பாட்டு பாடி போயிட்டே இருப்பேன். ஏன்னா என்னை தகுதிப்படுத்துகிறவர் யாரு? இது மாதிரி தாங்க நம்ம என்ன செய்யணுங்க. அப்போ எனக்கு ஆண்டவர் தகுதியை தர அவர் ஆயத்தமாக இருக்கும்போது நான் அதை பற்றி யோசனையே இல்லாமல் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நான் சொல்லிட்டேன்னா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, சரியா? இன்னொரு 2-3 மாதத்தில் எனக்கு அது புரிஞ்சிடணும். நான் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இது எனக்கு இப்போ தேவை. ஜாசன் இல்லை, சபையில் எல்லாம் வாசிக்கிறவங்களாம் இருக்காங்க, டேவிஸும் இருக்கிறான் தான், ஆனால் அவனும் படிக்கிறான், பிஸியாக இருக்கிறான். சில நேரம் பிஸியாக இருக்கிறனால முடியல. இப்போ நான் வந்து ஜெருஷாட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், நீனும் கற்றுக்கோ. பெண்கள் ஜெபத்துக்கெல்லாம் வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. யார் கற்றுக்கிட்டாலும் சரி, நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க. எப்படி பாஸ்டர் முடியும், அவரால் ஆகும். நீங்கள் தானே இருக்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. கொஞ்ச நாள் கழித்து நானே அதை என்ன செய்ய போகிறேன், வாசிக்க போறேன். ஆமென். நம்ம எல்லாருடைய காரியமும் தகுதி யாரால் வருகிறது, தேவனால் வருது. அப்போ இதில் நான் சரியாய் என்ன டெவலப் பண்ணலன்னா ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய முடியாது, ஆசீர்வாதத்தை தர முடியாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் காலையில எந்திரிச்ச உடனே இயேசுவே நன்றி, காப்பாத்துனீங்க, உயிரை கொடுத்துட்டீங்க, நான் காலையிலே முழிச்சிட்டேன், இன்றைக்கி ஃபுல்லாக என்னை நல்லா வச்சுக்காங்க என்ன அப்படின்ட்டு உங்கள் வேலையெல்லாம் பார்த்துவிட்டு இப்படி நைட்டு வந்தோடனே ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியாது, நான் தூங்கிடுறேன் என்ன அப்படின்ட்டே போய்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமும் என்ன செய்யாது, வராது. நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்கிறத விட எவ்வளவு கருத்தாக ஜெபிக்கிறீங்கிறதா முக்கியம். ஆமென். நீங்கள் எவ்வளோ நேரம் ஆண்டவரை பற்றி யார்ட்டையும் சொன்னீங்கிறது இல்லை, நீங்கள் சொன்னதில் அவருக்கு புரிஞ்சிச்சா? அப்போ நீங்களும் நானும் எங்கே தகுதி ஆகணும்னா உங்களையும் என்னையும் அவர் சீஷராக்க தகுதிப்படுத்தி இருக்கிறார். இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். நீங்கள் எனக்கு மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா என்ன செய்கிறார், மகிமைப்படுகிறார். என்ன கனி கொடுக்கிறது, நம்மள்ட்ட என்ன கனி பெருசாக வரப்போகுது? இந்த கனி எப்படி வரும் அப்படின்னா, இந்த கனி அவருடைய உபதேசத்தை கேட்கிறதுனால தான் வரும். இப்போ எது சரி தப்புன்னு நமக்கு தெரியுமா, தெரியாது. எது சரி தப்புன்னு நமக்கு தெரியாது. அப்போ அதை பற்றி கற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ உங்கள் கையில் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. யாராவது உங்களுக்கு டியூஷன் எடுத்தாங்களா எப்படி மொபைலை கற்றுக்கணும்னு? யார்ட்டையாவது நம்ம சில இடத்துல போகும்போது இது எப்படின்னு தெரில, கொஞ்சம் சொல்லித்தரீங்களா அப்படின்னு கேட்போம். அதோட சரி, அப்புறம் நம்மளாம் என்ன செஞ்சுக்கிறோம், டெவலப் ஆகி உங்கள் ஃபோனுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு என்னன்னு தெரியும். நம்ம யாரும் செஞ்சதில்லை, இதை பற்றி தெரிஞ்சதில்லை. ஆனால் இன்றைக்கும் சில பேருக்கு அதில் என்ன எழுதிருக்குன்னு வாசிக்க கூட தெரியாது, இங்கிலீஷே வாசிக்க தெரியாது. ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. எதை வச்சு, அந்த சிம்பிளை வச்சு. யூடியூப்னா யூடியூப்பை போய் தொடுறது, யூடியூப்பை தொட்டவுடனே அது திறந்துடும், அப்புறம் உடனே அது அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்குறது. வாட்ஸ்அப் சிம்பிளை பார்த்தோடனே தொடுறது, வாசிக்கிறது, எல்லாம் இருக்காங்க. ஃபேஸ்புக்கு எல்லாமே செய்ய முடியுது. எப்படி? ஏனென்றால் நான் அதில் ஆர்வம் காட்டும்போது அங்கே எனக்கு அறிவு ஏற்படுகிறது, புரிதல் ஏற்படுகிறது, நான் அதை செய்கிறேன். அது போலவே என் ஆண்டவர் இயேசு என்னை என்ன படுத்திட்டாரு, தகுதிப்படுத்திட்டார். அல்லேலூயா. அந்த உலகத்தில் வாழ்றதுக்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு என்னை தகுதிப்படுத்தினபடினால் என்னிடத்தில் இப்போ என்னை சீஷர் ஆக்கிட்டு என்னை இப்போ என்ன பார்க்குறாரு, நான் உன்னை தகுதி ஆக்கினேன்ல, எனக்கு அது கேட்ட ஃப்ரூட்ஸ் ரிசல்ட் எனக்கு என்ன செய்ய கொடு, கனி கொடு. நீ கனி கொடுக்கிறதின் மூலமாகத்தான் நான் தகுதி ஆக்குனதின் அடையாளம் அங்கே என்ன செய்யும்,
வெளிப்படும். ஒரு அடையாளமும் இல்லைன்னா நான் உன்னை தகுதி ஆக்கினது எதுக்கு? ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை நம்மிடத்தில் வெளிப்படுகிற அடையாளத்தை வைத்து தான் ஆசீர்வதிக்கிறார். எதை வச்சுதாங்க? அடையாளத்தை வைத்து. பிசாசும் நம்மிடத்தில் கிரியை செய்வது நம்முடைய வெளிப்படுத்துகிற அடையாளத்தை வைத்து தான். அவன் சும்மாலாம் வந்து யாரையும் தொட முடியாது. அவன் நம்மிடத்தில் வெளிப்படுகிற அடையாளத்தை வைத்துதான் அவன் அங்கே கிரியை செய்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் பாருங்க. 1ஆம் வசனம் பாருங்க, 15:1. வேகமா வாசிங்க, இன்னொரு 5 நிமிஷத்துல முடிக்க முயற்சிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர், நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்பிட்டேன், வந்துட்டேன், பேசிட்டேன், அவர் ரட்சித்துட்டாரு, அவ்வளவுதான், இனிமேல்லாம் அவரே செய்வார். இல்ல, நீங்க ரட்சிக்கப்பட்டு கனி கொடுக்கலன்னா அவர் என்ன பண்ணி விட்டுருவாராம்? சத்தமா சொல்லுங்க, வசனத்தின்படி சொல்லுங்க. அறுத்து போடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கனெக்ஷனை கட் பண்ணிடுவார். நீ சும்மா ஒட்டிட்டு இருந்து என்னத்துக்கு? வேண்டாம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன செய்கிறாராம்? சுத்தம் பண்ணுகிறார். உலகத்திலேயே ரொம்ப பயனுள்ள ருசியுள்ள ஒரு ஃப்ரூட் எதுனா திராட்சை. சரிங்களா? திராட்சைக்கு தான் இருக்கிறதுலே பவர் அதிகம். அந்த திராட்சையை காய போட்டு சின்னதாக்கின பிறகும் அது நமக்கு என்ன செய்யுது? நல்லா இருக்குது. ஆனால் உலகத்திலேயே அதிகமாக மருந்து அடிக்கிறதும் எதுக்கு தான்? திராட்சைக்கு தான். ஓவர் மருந்துங்க. அந்த செடி முளைச்சி கொஞ்ச நாளில் ஒரு மருந்து, லேசாக மொட்டு விட்ட உடனே பூ வந்தோடனே ஒரு மருந்து, பூ விட்டு காய் வந்தோடனே ஒரு மருந்து, மருந்து மருந்து மருந்துன்னு மருந்தே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுதான் நமக்கு எப்படி இருக்குது? டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நமக்கு மருந்து அடித்தா பிடிக்குதா பாருங்க? நமக்கு மருந்து அடித்த உடனே எப்படி அடிக்கலாம் அப்படின்னு தான் வரும் நமக்கு. சில நேரம் மருந்து அடித்தா மருந்து கசப்பாக இருக்கும், மருந்து சில நேரம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அந்த மருந்தை கொஞ்சம் அப்படியே அமைதியாக விட்டுட்டா அது கொஞ்சம் வேலை செய்யும். எங்கே வேலை செய்யும்? ஆத்துமாவில் வேலை செய்யும். அல்லேலூயா. சில நேரம் மருந்து அடிக்கிறது அவசியம். ஆமாம். அப்போ சில நேரம் ஃபேமிலியில் கூட பாருங்கள், கணவனுக்கு ஒய்ஃபு மருந்து அடிப்பாங்க அடிக்கடி. கணவனுக்கு பிடிக்காது. என்ன நீ எப்போ பார்த்தாலும்? சில நேரம் கொஞ்சம் யோசிச்சு எதுக்கு அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து ஒழுங்காக வேலை செய்யும். இங்கிட்ட ஒன்றும் கேட்கறதுக்கு வழி இல்லை, இங்கே தான் கேட்கணும். கணவன் மாதிரிலாம் இங்கே தான் இருக்காங்க. சில நேரம் வெறுப்பு வருது, ஆனால் கொஞ்சம் நிதானித்து பார்த்தா அந்த மருந்து, ஓ இது மருந்து, புரியுதா இல்லையா? இது என்னது? மருந்து. மருந்து எப்போதுமே என்னதான் செய்யும்? கசக்கும். ஆனால் அந்த கசப்பு எதுக்கு? நல்ல கனி கொடுக்க. ஒரு முறை ஒரு வயதான போதகர் என்னிடத்துல வந்திருந்தார், எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போ நான் என்ன பண்ணேன், வீட்டில் பாஸ்ட மாட்டேன், அம்மா ஒரு டீ போடு அப்படின்னு எங்கே உட்காந்து சொன்னேன்? சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அவர் கூட உட்காந்துக்கிட்டு, ஏம்மா டீ கொண்டாமா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் வீட்டில் அங்கே பால் இல்லை. அப்போ பாஸ்டம்மா வந்து வாசலில், அங்கே கிச்சன் வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா டீ போடலையா நீ? யார் பேசுகிறா? கணவரம், ஆம்பளை அப்படின்னு பேசியாச்சு. அவர் இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு வயசான பாஸ்டர் கவனிச்சிக்கிட்டே இருந்துட்டு, அப்போ இவங்க சொல்கிறாங்க, அந்த பாஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர் நீங்கள் பிளாக் காஃபி குடிப்பீங்களா? பிளாக் டீ குடிப்பீங்களா? இப்போ உள்ள அர்த்தம் என்னதாங்க? ஒன்றும் இல்லை, பால் இல்லை. கேட்ட உடனே அவரு சரிம்மா நீ எதை கொடுத்தாலும் சரிம்மான்ட்டு வாங்கி குடிச்சிட்டு வெளியே வந்து வீட்டுக்கு வெளியே போயிட்டு தோளில் கை போட்டு, தம்பிங்க பாருப்பா, இந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது. நீ வந்து இனிமேல் ஒன்று நீ அவங்கள்ட்ட சொல்லிடு, அவங்க காப்பி கொண்டு வந்துருவாங்க, அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீ கிச்சனுக்குள்ளே போய் எல்லாம் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தா போட்டுட்டு வான்னு சொல்லி ரகசியமாக போய் சொல்லிட்டு வரணும். இந்த முன்னால் உட்காந்துட்டு இங்கேருந்து என்ன செய்யக்கூடாது? சவுண்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா இதை பாஸ்டமா எத்தனையோ தடவை என்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அங்கே உட்காந்துக்கிட்டு சொன்னால் எப்படி முடியும்? அந்த சொல்கிற நேரம்லாம் எனக்கு என்னவா தான் இருந்துச்சு? கசப்பாக இருந்துச்சு. நீ என்ன சொல்கிற? நான் சொன்னால் நீ செய்யு அப்படின்ட்டுலாம் இருந்திருக்கேன். அப்போ இந்த பாஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னார் பாருங்க, அப்போ அந்த மருந்து என்னன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. நான் உடனே அதை புரிஞ்சுட்டு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஒரே வார்த்தை தான், இங்கே பாரு, டீ கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, காப்பி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, அது என்ன காப்பி என்ன அது எல்லாம் நீயே என்ன பண்ணிக்க, முடிவு பண்ணிக்க. நான் பாட்டுக்கு சும்மா தான் உட்காந்துருப்பேன். என்ன ஒன்று கொடுக்கும்போது எனக்கும் கொஞ்சம் கொடுத்துரு. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் நான் குடிச்சிருப்பேனா இருக்கும், ஆனாலும் எனக்கு கொஞ்சம் என்ன செஞ்சிரு, கொடுத்துரு. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் எப்படி தான் போகுது? அந்த மெத்தடு தான் போகுது. அல்லேலூயா. அப்போ சில கசப்புகள் வரலாம், ஆனால் கவனம் எதில் தான்? கவனம் எதுக்கு தான்? அது கனி கொடுக்க. ஆமேன். நம்ம எல்லாரும் என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்கணும். அதுக்கு தான் நம்மளை தகுதி ஆக்கியிருக்காரு. அப்போ தகுதிப்படுத்தி கனி கொடுக்க வைக்கும்போது அங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா என்ன செய்கிறாராம்? மகிமைப்படுகிறார். அப்போ என்ன, எப்படி ஆண்டவர் என்னை கனி கொடுக்க வைக்கிறார் பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன செய்கிறார்? சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன 3ஆம் வசனம் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே, அவர் சுத்தம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எதில் சுத்தமாகறீங்க? எது மூலமாக தான் சுத்தமாகறீங்க? உபதேசத்தின் மூலமாக. அப்போ சில நேரம் சொல்லப்படுற வார்த்தை
வசனம் சிலரை கசப்பா இருக்கும், ஆனா அது சுத்தமாகிறதுக்குன்னு நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப என்னை சுத்தப்படுத்தினா தான் நான் என்ன கொடுக்க முடியும்? மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அப்ப சில நேரம் பெற்றோர் பிள்ளைகளை பேசும்போது பிள்ளைங்க என்ன நினைக்குது? இந்த அப்பா இந்த அம்மா என்னைய ரொம்ப கடினமா என்ன செய்றாங்க? பேசுறாங்க. ஏன் எதுக்குன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது. என்னப்பா நீங்கள்லாம் பாரு, அந்த அப்பாவை பாரு, இந்த அப்பாவை பாரு, எப்படி இருக்காங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க. பிள்ளைகள்லாம் கவனிங்க, வாலிப பிள்ளைகள்லாம் கவனிங்க. எதுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்குது? மிகுந்த கனிகளை கொடுக்க. வாலிபர்கள் மற்றொரு ஆமேன்னு சொல்லுங்க. இவ்வளோதானா எஃபெக்ட்? மிகுந்த கனிகளை கொடுக்க. நாளைக்கு உங்கள் மூலமாய் உங்களை வேற யாரும் எதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் உங்கள் மூலமாக நல்ல கனி தான் வரணும், கெட்ட கனி வரக்கூடாது. கெட்ட கனி வந்தால் உடனே சொல்லுவாங்க, பிள்ளைய வளர்த்துருக்காங்க பாருங்க. அது பேர் தான் என்னதுங்க? ரிசல்ட்டு. இப்போ நம்ம ரிசல்ட் எப்படி வரணும்? நல்ல கனிகள். நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? இந்த சபைக்கு போகிறேன். உங்களை பார்த்த உடனே யாரை வேல்யூ பண்ணுவாங்க? என்ன வேல்யூ பண்ணுவாங்க? இந்த பாஸ்டர் நல்ல கனி கொடுக்குறவங்களா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, நம்மளை தகுதி ஆக்குனதே ஒன்று சீஷராக இருக்க, ரெண்டாவது தகுதி கொடுக்க, நம்மை கனி கொடுக்க. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னில் நீங்க நிலைச்சிருந்தா, ஒழுங்கா சபைக்கு வந்து ஒழுங்கா கிறிஸ்துவோடு நிலைச்சிருந்தீங்கன்னா அவரும் உங்க கூட என்ன செய்வாராம்? நிலைச்சிருப்பாராம். ஒழுங்கா இல்லைன்னா அவரும் உங்க கூட என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் உங்களால் தானாய் பரிசுத்தமாக முடியாது. தானாய் உங்களால் கர்த்தருக்காக வாழ முடியாது. தானாய் எதையும் செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு உதவி தேவை. ஹல்லேலூயா. அந்த உதவி தேவை என்கிறனால தான் ஆரம்பத்திலே ஆதாமை படைத்த உடனேயே ஏற்ற துணையை கொண்டு கூட கொடுத்துட்டாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? தனிமையா இருப்பது அவருக்கு நல்லதல்ல. ஹல்லேலூயா. ஏற்ற துணையாய் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஏற்றதா தெரியலையா? அவர் கொடுக்கும்போது ராவா தான் கொடுப்பாரு. நீங்க தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்கி ஏற்ற துணையா என்ன பண்ணிக்கணும்? வச்சிக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா உங்க மனைவியவோ உங்க கணவனையோ குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியாயிருங்க. என்னது? நீங்க தான் ஆக்கிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? சரின்னு சொல்லணுமா, சாரின்னு சொல்லணுமா, கும்பிட்டு கூப்பிடணுமா, காலில் விழணுமா, அதெல்லாம் உங்கள் ரூம்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க. ஆனால் ஆண்டவர் எதைத்தான் உண்டாக்குனாரு? ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ நான் அவரோடு கூட இணைக்கப்படுதலிலே முறிவு இருந்தால் என்னால் என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்கவே முடியாது. சொல்லுங்க, நான் என் தேவனோடு இணைக்கப்படலைன்னா கனி கொடுக்கவே முடியாது. அதனால தான் ஜெபம் ஒரு இணைப்பு, வேத வாசிப்பு ஒரு இணைப்பு, ஆலயத்துக்கு வருவது ஒரு இணைப்பு, எக்ஸ்ட்ரா நிறையா வருவது நிறையா இணைப்பு. பலன் என்ன? மிகுந்த கனி. ஹல்லேலூயா. அங்கே அழகா சொல்லியிருக்கு பாருங்க, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் எப்படி கனிகளை கொடுப்பான்? மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். அவைகள் என்ன செஞ்சிடும்? அப்புறம் நேராக அக்கினினா என்னதுதான் அர்த்தம்? நேராக நரகத்தில் கொண்டே போட வேண்டியது வந்துடும். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இணைச்சிருக்காரு. நாம் இணைந்து, ஹல்லேலூயா, எல்லாரும் இணைந்து, யார் கூட இணைந்து? கிறிஸ்துவோடு இணைந்து என்ன செய்யப்படணுங்க? மிகுந்த கனிகளை கொடுக்கணும். ஆகையினால தான் சொல்கிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் உங்கள் பிதா மகிமைப்படுகிறார். 15ஆம் அதிகாரத்தை முழுசையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் எல்லாருமாய் சேர்ந்து என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் கனி கொடுக்க வேண்டும். குறித்து கொள்ளுங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்றால் 18ஆம் வசனத்திலிருந்து மாத்திரம் வாசித்து நாம் முடிப்போம். ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போதான் நம்ம பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தை குறித்து சொன்னேன் பாருங்க. ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டால் யார் கிடையாது? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை ஆவன என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமா இருப்பது போலவே ஆவியின் கனியும் எப்படி இருக்குது? வெளியரங்கமா இருக்கிறது. அதை மட்டும் நம்ம வாசிப்போம் பாருங்க. ஆவியின் கனியோ 22ஆம் வசனம் போடுங்க.
ஆவியின் கனியோ அன்பு. அது என்ன செய்யணும்? கனியாக வெளியே தெரியணும். சந்தோஷம் கனியாக வெளியே தெரியணும். சமாதானம் கனியாக வெளியே தெரியணும். நீடிய பொறுமை கனியாக வெளியே தெரியணும். தயவு கனியாக வெளியே தெரியணும். நற்குணம் கனியாக வெளியே தெரியணும். விசுவாசம் கனியாக வெளியே தெரியணும். சாந்தம் கனியாக வெளியே தெரியணும். இச்சை அடக்கம் எப்படி தெரியணும்? தனியாக தெரியணும் வெளியே. இவைகள் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டு தகுதி ஆன உடனேயே எல்லாத்தையும் தூக்கி எங்கே அடிச்சிட்டோம்? சிலுவையிலே அடித்து விட்டோம். நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஏன் கடைசியில் இதை சொல்லியிருக்கு தெரியுமா? இதுதான் பிரச்சனையே. கனி கொடுக்காம இருக்கிறதுக்கு. கனி கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணமே வீண் புகழ்ச்சி, பொறாமை. யார் மேலேயும் பொறாமை இல்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பாருங்க, சபை அப்படின்னா இங்கே யார் உங்களுக்கு உங்களுடைய பங்களிப்பை அதிகமாய் கொடுக்கிறீர்களோ அவர்கள் தான் முன்னுரிமை. யார் ஒருவர் அதிகமாய், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கீபோர்டு வாசிக்கிறதா இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கட்டும், எல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும், என்ன வேலை செய்கிறது எதுவாக இருந்தாலும், நீங்கள் ஸ்லோவானால் வேற ஒருத்தர் முந்திடுவாங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாரும் முந்ததுக்கு முயற்சி பண்ணணும். போட்டியில் இல்லை, எல்லாரும் சேர்ந்து. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஸ்லோவானவுடனே வேற ஒருத்தர் வந்துடுவாங்க. அங்கே உட்காந்துட்டு நான் இருக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்கன்னு பொறாமப்பட முடியாது. ஏன்னா நீங்கள் ஸ்லோவாயிட்டீங்க, வேற ஒருத்தர் என்ன ஆயிட்டாங்க? ஃபாஸ்ட் ஆயிட்டாங்க. அப்போ நம்ம எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தின் பணியில் அப்படி தான் இருக்கும். ஒருவர் பரிசுத்தமாய் இருக்கிறார், திடீரென்று அவர் பரிசுத்த குலைச்சல் ஏற்படுகிறது, வேறு ஒருத்தர் பரிசுத்தமாய் மாறுகிறார். அதனால தான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். அப்போ நாம் எல்லாரும் ஆண்டவருக்காக எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக இதோடு நான் இந்த செய்தியை முடித்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. 13ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க. மூன்றாவதாக என்னை தகுதிப்படுத்தினது எதுக்குன்னா, பிறருக்கு வெளிச்சமாக இருக்க. முதல்ல சீஷரா இருக்க, ரெண்டாவது கனி கொடுக்க, மூணாவதுங்க வெளிச்சமா இருக்க. ஏன் நிமித்தமாய் இன்னொருவருக்கு என்ன வரணும்? வெளிச்சம் வரணும். அந்த வெளிச்சம் எப்படி வர முடியும்? அந்த வெளிச்சம் எப்படி உண்டாக்க முடியும்? என்னுடைய செயலின் மூலமாக, நற்கிரியைகள் மூலமாக. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. என்ன பாரியா, ஆண்டவரை பின்பற்றி இந்த குடும்பம் எப்படி இருக்குது? 4 பேருக்கு இது எப்படி இருக்குது? வெளிச்சமாக இருக்கிறது. எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீங்க? அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக. இந்த வெளிச்சம் எப்படி வரும்? ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம எல்லாரும் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் இயேசுவை. மாம்சத்தின் கிரியைகள் நம்மை வேற மாதிரி கொண்டு வரதான் செய்யும். சில நேரம் மறக்க விடாது, மன்னிக்க விடாது, எதையுமே செய்ய விடாது. அப்ப என்ன செய்யணும்? ஆவியின் பலத்தினால். அல்லேலூயா. ஆவியின் பலத்தினால். பழச பேசும்போது கவனிச்சு பாருங்க, உறவெல்லாம் முறிஞ்சிரும். ஆனா மன்னிச்சு சேர்ந்து பாருங்க, உறவெல்லாம் புதுப்பிக்கப்படும். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். இதை நான் ஆயத்தம் பண்ணும்போது என்ன தெரியுமா? உங்களை எல்லாரையும் குடும்பமாக கூப்பிட்டு பேசி ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். குடும்பம்னா சில நேரம் நீங்க ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் 5-6 பேர் இருப்பீங்க. அப்படி ஒரு குடும்பம்னா ஒரு குடும்பம் இல்லை, உங்களுடைய சம்பந்தப்பட்டவர்கள் சொந்தக்காரங்களா ஒரு 4 குடும்பம் வர்றீங்கன்னா அந்த 4 குடும்பத்தையும் சேர்த்து வச்சு ஜெபம் பண்ணதுக்கு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. என்ன காரணம்? அதுக்குள்ள சில ஆசீர்வாத தடை இருக்குன்னா அந்த ஒரு மனதின் மூலமாக தான் சில ஆசீர்வாதம் வரும், சில உயர்வு வரும், சில செழிப்பு வரும். அதுக்கு தடையாக இருந்தால் புது வருஷத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே அதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? சரிப்படுத்திடணும். ஹல்லேலூயா. எதுக்கு? இந்த இருள் அங்கே வந்துச்சுன்னா அது உங்களை வெளிச்சமாக இருக்க விடாது. ஆகையினால தான் லூக்கா 11:35 சொல்லுகிறது, ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. உன்னில் உள்ள இருள், உனக்குள்ள இருக்க வெளிச்சம் என்ன ஆயிடக்கூடாது? இருள் ஆகக்கூடாது. அப்போ நான் தகுதியை அடைந்த நான் இந்த தகுதியை இழப்பதற்கு எனக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். என் ஆண்டவர் எப்படி எனக்கு வெளிச்சத்தை கொடுத்தார்? அவர் தான் கொடுத்தாரா? அதை பவுல் அழகாக கொரிந்து சபைக்கு சொல்லும்போது 2 கொரிந்தியர் 4:6 அவர் சொல்லுகிறார், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்.
இப்போ எங்கே போயிட்டார்? நேரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டார். ஆதியாகமம் 1:4 வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களில் என்ன செய்தாராம்? பிரகாசித்தார். அப்போ அன்றைக்கு ஆதியாகமம் 1:4 வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன தேவன் அதே வெளிச்சத்தை இப்போ எங்க கொண்டு வந்து வச்சுட்டாரு? நமக்குள்ள வச்சுட்டாரு. இந்த வெளிச்சம் என்ன செய்யப்படாதான்? திரும்பவும் இருள் அடைய விடக்கூடாது. ஹல்லேலூயா. இருள் அடைந்தால் இருளில் ஆழம் இருக்கிறது. அந்த இருள் அங்கே இருக்கும்போது இருளின் கிரியைகள் அங்கே இருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனம் என்ன? இருளின் கிரியை அதிகமாகிவிட்டால் யார்கிட்டையும் பேச தோணாது, யாரும் நம்மளை கண்டிக்க விடாது. இருளின் ஆதிக்கம் விடாதபடி வெளிச்சத்தை உண்டாக்குவோம். இருள் இப்பொழுது இருக்கிறதா? இருள் மட்டும்தான் உலகத்தை இருக்கிறது. இந்த உலகத்தில் எது மட்டும்தான் இருக்கு? இருள் மட்டும்தான் இருக்கு. சூரியன் வெளிச்சம் கொடுக்க வந்து செல்லுகிறது, அல்லது அது மறைந்தும் மறையாமலும் வருகிறது. ஆனால் எப்போது இருக்கிறது என்னதுதான்? இருள். உங்கள் வீட்டில் எந்த லைட்டும் போடாமல் இருங்கள், உடனே அங்கே என்னதான் இருக்கும்? அப்போ இருள் எப்பொழுதும் இருக்கிறது. நான் தான் எதுக்கு நேராக வழி நடத்தப்படணும்? வெளிச்சத்துக்கு நேராக. அப்போ எனக்கு ஒரு தகுதியை கொடுத்து நீயும் வெளிச்சம் அடையலாம் என்று என்னையும் ரட்சித்து, என்னையும் மனம் திரும்ப செய்து, எனக்கும் ஒரு உதவி செய்து என்னை ஆண்டவர் முயற்சி பண்ணி என்னை கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. அப்போ என் இருள் விலகிறதுக்கு யார் முயற்சி பண்ணணும்? உங்கள் இருள் விலகிறதுக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும்? முயற்சி பண்ணால் ஆலோசனை கொடுக்கலாம், கற்றுக் கொடுக்கலாம், இப்படி செய்யுங்கன்னு சொல்லலாம். ஆனால் இருள் யார் தான் விலக்கிக்கணும்? நீங்கள் தான் லைட்டை போடணும். சுவிட்ச் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வீட்டு இருள் நீங்கள் உங்கள் வீட்டில் தான் உங்கள் சுவிட்ச் இருக்குது. நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் வீடு பிரகாசமாயிரும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளிச்சம் வேணும்னு கொஞ்சம் லைட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா மாட்டியிருக்கோம். அத்தனை போட்டாலும் என் கலர் அவ்வளோதான் இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் இருள் நீங்கணும், இருள் இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் வீடியோவுக்கு நல்லா இருக்கும், யூடியூபுக்கு எல்லாம் சொல்லி தான் அந்த லைட்டு போட்டிருக்கு. அப்போ நம்ம எல்லாருமே எதை விரும்புறதில்லை? இருளை விரும்புறதில்லை, வெளிச்சத்தை விரும்புகிறோம். அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன அதே தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்குள்ளே என்ன செய்திருக்கிறார்? பிரகாசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், யோவான் சுவிசேஷத்தில், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் எதை விரும்புகிறாங்களாம்? இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. 20ஆம் வசனம் பாருங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை, இப்போ புரிஞ்சுக்கோங்க, ஏன் உங்களை தகுதி ஆக்கிட்டார்? வாங்க, இருள் ஆயிராம, உங்களுக்கு இருள் வந்துடாம வெளிச்சம் வரட்டும், வெளிச்சம் வரட்டும்னு ஏன் சொல்கிறோன்னா, நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வாங்க வாங்கன்னு ஏன் சொல்கிறோன்னா, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் தனக்குள்ளே இருள் பெருக பெருக எங்கே வர தோணாது? ஆண்டவர்கிட்ட வர தோணாது, ஜெபிக்க தோணாது, வேதம் வாசிக்க தோணாது, கர்த்தருடைய பிள்ளைகளோடு இணைய தோணாது. கர்த்தருடைய பிள்ளைகள் சொன்னால் கூட கோபம்தான் வருமே ஒழிய அங்கே வேற ஒன்றும் வராது. அப்போ நம்ம எல்லாருடைய கவனம் என்னவா இருக்க வேண்டும்? என் ஆத்துமா ஒரு நாளும் இருள் அடைந்து விடக்கூடாது, அது ஒளியில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபையினுடைய வேலை என்ன? கொஞ்சம் கூட உங்கள் வாழ்க்கையில் இருள் வந்துடாமல் இருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பிரயாசப்பட முடியுமோ அப்படியெல்லாம் பிரயாசப்பட்டு, சில நேரம் மனசில் தோண்டுதுன்னா உடனே ஒரு ஃபோனை பண்ணி, நான் சில பேருக்கு அப்படி பேசியிருக்கிறேன், பேசி அவங்கள்ட்ட சில விஷயத்த சொல்லுவேன். அப்போ அவங்க கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் திடீர்னு இப்படி பேசுகிறீங்க, என்ன ஃபோன் இது, திடீர்னு ஏன் இப்படி சொல்கிறீங்க? காரணம், அங்கே இருள் வருவதை உணர்கிறபடினால் அங்கே என்ன உண்டாக்கணும்? வெளிச்சம் உண்டாக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினால தான் எபேசியர் 5:8 சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால நான் என்ன செய்யணும்? என்னையை வெளிச்சத்தின் பிள்ளையாய் கர்த்தர் தகுதிப்படுத்தி விட்டார். ஆகையினாலே அங்கே அழகா சொல்லியிருக்கு பாருங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆல் டூ இட். நாம எல்லாரும் செய்யணும். என்ன செய்யணும்? வெளிச்சத்தின் பிள்ளையாய் நான் நடந்து கொள்ள வேண்டும். அது ஏன் கையில் தான் இருக்குது. ஆகையினால தான் என் ஆத்துமா இருளாகாமல் இருப்பதற்கு என்னை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவரே வெளிச்சமாக இருக்கிறார், நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். வெளிப்படுத்தலை நாம் வாசிக்க முடியும். அவரே அங்கே என்ன இல்லை? இருள் இல்லை, அங்கே சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை. கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் என்று வெளிப்படுத்தல் 22:5 வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் இந்த வேளையில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். என்ன ஒப்பு கொடுக்க போகிறோம் தெரியுமா? ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தி என்னை உம்முடைய சீஷனாக்கினீர்.
என்னை தகுதிப்படுத்தி உம்முடைய வசனத்தின்படி எனக்கு கனி கொடுக்க உதவி செய்கிறீர். என்னை தகுதிப்படுத்தி உம்முடைய பிரகாசத்தை பிறருக்கு காண்பித்து பிதா மகிமைப்படத்தக்க எனக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறீர். இதை நான் குறையாமல், கனி கொடுப்பது குறையாமல், வெளிச்சம் குறையாமல் காத்து கொள்வது நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. அதை செய்வதற்கு ஒப்பு கொடுப்போம், பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். God bless you.